வணக்கம். இது அச்சும் அசலும். நான் மணிகண்டன் சங்கர். நாளிதழில் வந்த செய்திகள் குறித்து விவாதிக்கிறதுக்காக இன்றைக்கி பத்திரிகையாளர் சித்தார்த் பிரபாகர் நம்ம இடையே வந்திருக்கார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். இன்றைக்கி நிறைய செய்திகள் வந்திருக்கு. எல்லா பேப்பர்லேயும் ஆல்மோஸ்ட் தந்தி, ஹிந்து தமிழ், தினமணி எல்லா பேப்பர்லேயும் வந்து ஈரான் அமெரிக்கா தாக்குதல் தான் வந்திருக்கு. அதாவது போர் ஒப்பந்தம் வந்து நிறுத்தம், முறிவால் வளைகுடா நாடுகளில் மீண்டும் பதற்றம், ஈரான் மீது அமெரிக்கா பயங்கர தாக்குதல், இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி, முதலீட்டாளர்களுக்கு 8 கோடி ரூபாய் நஷ்டம், 8 லட்சம் கோடி. ஸோ இந்த செய்தி வந்திருக்கு. மீண்டும் இந்த போர் வந்து தொடங்கியிருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இதில் அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைதி ஒப்பந்தம் வந்து ஓவர் ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஈரான் வந்து எங்கள் மேலே தாக்குதலை பண்ணியிருக்காங்க, எங்கள் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் எங்கள் பேசிஸ் மேலே அவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்கள் பதிலுக்கு நாங்களும் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அது செய்திகளில் வந்திருக்கான்னு தெரில. ஆனால் நேற்று நைட் நான் ஃபாரின் ஊடகங்களில் படிச்சுட்டு இருந்தேன். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஈரானை வந்து நியூக்ளியரைஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் அவங்ககிட்ட இருக்கிற அந்த நியூக்ளியர் ஃபியூவல் இருக்குல்ல, யுரேனியம் என்ரிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரானை, அதை வந்து நாங்கள் மறுபடியும் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு இஸ்ரேலுக்கும் யூஎஸுக்கான ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிமாண்டாக இருந்திருக்கு. ஈரான் கிட்ட இருக்கிற அந்த யுரேனியமை வந்து அவங்க கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மறுபடியும் போர் ஆரம்பிக்க போகிறதுக்கான நமக்கு அறிகுறிக்கு தான் கிடைக்குது. இதில் நிறைய பிரச்சனைகள் இந்தியாவுக்கு வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இப்போ ஈரானில் தான் தாக்குதல் நடக்குது, அதனால் நமக்கு என்ன பிரச்சனை நடக்க முடியாது. ஈரானில் நடக்கிறது ஈக்காடு தாங்கல்லையும் அதோட எதிரொலிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கடந்த மாதங்களில் திரும்ப உயர்ந்துட்டு வந்தது. இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் ஸ்டேபிள் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து கட்டுப்பாடுகள்லாம் மத்திய அரசு இப்போ தான் தளர்த்துச்சு, கேஸ்மான தட்டுப்பாடுகள்லாம். அந்த சூழலில் இப்போ இந்த போர் வந்து மற்ற நாடுகளை எப்படி பாதிக்கும், குறிப்பாக இந்தியாவை இதை எப்படி பாதிக்கும்? இப்போ நம்ம இந்தியாவை பார்த்தோன்னா, நம்ம 7.5 ரூபாய்க்கான ஒரு இன்க்ரீஸ் ஒரு 4-5 ஸ்டேஜில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது லாஸ்ட்டாக வந்து மே மாதத்தில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த பிரெண்ட் க்ரூட்னு சொல்லுவோம், கச்சா எண்ணெய், பிரெண்ட் ஒரு கச்சா எண்ணெயோட விலை இருக்குது. அப்போது அது வந்து நம்ம பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த போது பிரெண்டோட விலை, கச்சா எண்ணெய் விலை வந்து $100 இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோன்னா கச்சா எண்ணெய் விலை வந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை வந்து 77.2ங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்திய அரசு வந்து பெட்ரோல் டீசல் விலைகளை இன்னும் கம்மி பண்ணலை. ஒரு 2 வாரமாக விலை கம்மியாயிடுச்சு கச்சா விலை, ஆனால் கம்மி பண்ணல. ஒரே ஒரு பிரைவேட் ரிஃபைனர் நயாரா எனர்ஜி மட்டும்தான் 5 ரூபா கம்மி பண்ணியிருந்தாங்க பெட்ரோலுக்கு. கமர்ஷியல் எல்பிஜி மட்டும் 183 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது அதில் தான் நமக்கு அறிகுறியே கிடைக்குது இந்த பிரச்சனை இன்னும் தொடர போகிறதுங்கிறதுக்கான. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, அது ஸ்டெபிலைஸ் ஆனது பிறகு தான் நம்ம வந்து விலையை கம்மி பண்ணுவோங்கிற மாதிரி. ஸோ இன்னமும் இது அதிகரிக்கும். ஆனால் மக்களுக்கு இந்த பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சென்னையில் நம்ம பார்த்தோம்னா பெட்ரோல் விலை 108 ரூபாய்க்குன்னு இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அது இப்போ சதிக்கு ஏறாதுங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு $20 கச்சா எண்ணெய் விலைக்கு ஒரு கேப் இருக்குங்கிற மாதிரி பார்க்குறோம். இல்லை, அதை ஒட்டி தான் என்னோட கேள்வி. அதாவது ஒரு 3-4 வருஷமாக வந்து பெட்ரோல் விலை வந்து உயரவே இல்லை. ஆனால் இந்த போர் வந்ததுக்கு பிறகு வந்து அதிகமாக உயர்ந்துச்சு, அடிக்கடி உயர்கிறத பார்த்தோம். கடந்த மே 25 வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்ந்துடுச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளானவர் இந்த குறைக்கிற ப்ராசஸ்ன்றதை பண்ணவே மாட்டாங்க. இது எந்த எண்ணெய் நிறுவனங்களும் பண்ண மாட்டுது, மத்திய அரசும் இதுக்கு கான்கிரீட்டாக ஒரு உத்தரவும் போட மாட்டுது. பொருட்கள் விலையோடலாம் உயர்ந்துச்சு, இப்போ அந்த விலையெல்லாம் திரும்பவும் குறைய மாட்டுது. இப்போ ஏற்கனவே இப்படி ஒரு சூழலில் இப்போ மீண்டும் போர் அப்படின்னு, மீண்டும் பதட்டம் அப்படின்னா, அது அந்த கோரிக்கை எடுபடாமே போயிடுமோ, இந்த பெட்ரோல் டீசல் குறைங்க அப்படின்றத எடுபடாமே போயிடுமோ அப்படின்னு பார்க்கறது இல்லை. இதில் நம்ம மத்திய அரசோட பார்வையை நம்ம பார்த்தோம்னா, அவங்க இப்போ ஒரு 2 வாரத்துக்கோ இல்லை 1 மாதத்துக்கோ விலையை கம்மி செஞ்சாங்கன்னா, மறுபடியும் இப்போ இந்த போர் நீடிக்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறி அவங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஏன்னா ட்ரம்ப்போட நடவடிக்கைகளை அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் இது. ஏன்னா இது ஒரு ரொம்ப ஜியோ பொலிட்டிக்கலான விஷயம் இல்லை, இதில் இஸ்ரேலோட பார்வையும் இதில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியும் இது நீடிக்க போகுது. அதனால் அவங்க விலைகளை கம்மி பண்ணாங்கன்னா அது 1 மாதத்துக்கு தான் இருக்கும், அப்புறம் மறுபடியும் அவங்க விலையை ஏற்ற வேண்டியிருக்கும். ஸோ இது மக்கள்கிட்ட ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்குங்கிறது மாதிரி ஒரு பார்வையில் அவங்க வந்து விலையை கம்மியே பண்ணவே இல்லை. அது இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சேர்த்து பார்க்கணும். இன்றைக்கி இந்த போர் இன்னும் தொடங்கியிருக்க இந்த சூழலில் கமானியோட வந்து
ஈரானோட உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமானியோட இறுதி சடங்குகள் வந்து இன்றைக்கி நடக்கிறதா இருக்குது. இந்த சூழலில் மீண்டும் போர் வந்து தொடங்குது. அந்த பேப்பர்லேயே என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ட்ரம்ப் பேசினதாக சொல்கிறாங்க. அதாவது ஈரான் அவங்க வந்து அவரோட தலைவர் இறுதி சடங்கை பண்ணாமல் போர் பண்ணுற நடவடிக்கைகளில் ஈரான் தான் ஈடுபடுது அப்படின்னு வந்து ட்ரம்ப் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டுத்தையும்? இது நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நான் சில பத்திரிகைகளில் வந்த அனாலிசிஸை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதில் வந்து இவங்க ஒரு சீஸ்ஃபயர் அமைதி ஒப்பந்தத்தை இவங்க சைன் பண்ணியிருந்தாங்களே, இதில் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு தான் பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா அவங்க போரை எதுக்கு ஆரம்பிச்சாங்க, அதுக்கான அவங்க ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதானா இல்லை. இதான் தான் இதில் வெற்றி பெற்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அதனால ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி இவங்க மறுபடியும் போற ஆரம்பிப்பாங்கிறது தான் நிபுணர்கள் வந்து முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வச்சு தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு பார்வை எப்படின்னா, நம்ம வெறும் அமெரிக்காவோட பார்வையை மட்டும் பார்க்கக்கூடாது, ஈரான்லேருந்து வர விஷயங்கள் இல்லை அந்த ஊடகங்கள்லாம் என்ன பேசுதுங்க நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி பார்க்குறோம். நிச்சயமாக இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்து போர் பற்றி ஆனதுன்னா, அதே ஃப்ரண்ட் பேஜில் இன்னைக்கு முக்கியமான விஷயம், செந்தில் பாலாஜி மற்றும் அவரோட தம்பி அசோக் குமாருக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு. அதாவது வந்து முன்ஜாமீன் கொடுத்துருக்கு தாவேகா எம்எல்ஏக்களை பேரம் பேசின வழக்கில். இந்த கேஸ் நடக்கும்போது ஆர்குமெண்ட்டில் இப்போது இந்த செந்தில் பாலாஜியை வந்து குறி வைக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு வந்து திமுக வந்து சொல்லுது. என்ன காரணமாக இருக்கும்? இதில் நம்ம இப்போ ஒரு சினிமா கதையை வச்சு பார்த்தோம்னா, ஒரு ஹீரோக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு வில்லன், ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் தேவை. இன்ஃபேக்ட் நீங்கள் இங்கிலீஷ் படமோ ஹிந்தி படமோ தமிழ் படமோ எடுத்திங்கன்னா, ரொம்ப பாப்புலரான இருக்கிற நம்ம டார்க் நைட், நமக்கு ரொம்ப பிடிச்ச பேட்மேன் படத்தை எடுத்தோம்னாலே ஜோக்கர் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால தான் பேட்மேனோடைய பவர் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே விஷயத்தில் தான் இங்கே சிஎம் விஜய்க்கு ஒரு எலிவேஷன் தேவைன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் வந்து அவங்க கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வில்லன் தான் நான் வந்து செந்தில் பாலாஜியாக பார்க்குறேன். தட் இஸ் தாவேகாவோடைய பார்வையில். அவங்க வந்து கரூரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி ஏதோ ஒன்று செஞ்சுருக்காருங்கிற மாதிரி ஒரு அவங்க மனசில் இருக்குது. அது வந்து ஒரு குற்றச்சாட்டு, அது வந்து அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. இல்லை, அது ஒரு கான்ஸ்பிரசி தேரி இது மாதிரி தான் இருக்குது, ஒரு பூடாகாரமாக தான் இருக்குது அந்த விஷயம். அப்படி எதுவும் நிரூபிக்கப்படலை, எதுவும் இல்லை, அதுக்கான ஆதாரமும் எதுவும் இல்லை. ஆதாரம் இல்லை. ஆனால் அந்த அவங்க ஃபேன்ஸை அவங்க கார்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக சரி ஓகே நான் கரூர் போகிறேன், அதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இவங்க ஏற்படுத்த ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது வந்து இப்போ ஹைகோர்ட் முன்ஜாமீன் கொடுத்ததுனால அது அப்படியே விழுந்துருச்சுங்கிற மாதிரி பார்க்குறேன். சரி, அப்போ அப்படின்னா அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சரி, செந்தில் பாலாஜி தான் எந்த தப்புமே பண்ணலை, அப்புறம் ஏன் வந்து விசாரணைக்கு ஆஜராக வந்து போகாமல் தலைமறைவாக இருக்கணும், தலைமறைவாக இருந்து முன்ஜாமீனும்? இப்போது ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு, தாவேகா எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசினதாக இருக்குது திமுக தரப்புலேருந்து. அப்போ நீங்கள் கேட்குற பட்சத்தில் நீங்கள் போய் நேரடியாக வந்து எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கூட சொல்லிட்டு வரலாமா? ஏன் இந்த தலைமறைவாக வேண்டிய சூழல்? அதெல்லாம் இது ரொம்ப கரெக்டான கேள்வி. ஏன்னா முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவர் வந்து சென்னை போலீஸ் ஆஃபீஸில் போய் இது பண்ணிட்டு வந்தார், ஆஜரானாரு. ஆனா இதுல செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரா நம்ம பார்க்குறோம். ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூட அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு வருஷத்துக்கு மேல அவர் ஜெயிலில் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்கு, அவர் மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறாரோங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால தான் அவர் வந்து கொஞ்சம் தலைமறைவாக இருந்தார். முன்ஜாமீனுக்கு இதை ஃபைல் பண்ணார், அது அவர் கிடைச்சது. ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு யோசனையில் அவர் இருக்கிறதுனால தான் கடந்த காலங்களில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் உடல் ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்பட்ட மாதிரி நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சரி, இப்போ அதை ஒட்டிய ஒரு கேள்வி. இப்போ என்னென்னா, தாவேகா அரசு வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் கசிய விட்டாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து இந்த எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசப்பட்டது, அதுக்கு 35 கோடி பேசப்பட்டது, இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம், அவங்க தம்பி அசோக் இவங்களாம் பண்ண. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கோர்ட்டில் போய் அவங்களால ஏன் ப்ரூவ் பண்ண முடியலை? ஏன் அவரோட முன்ஜாமீனை ரத்து பண்ண முடியலை? அப்படியான காரணம் என்ன? அப்போ ஒரு மீடியா ட்ரையல் நடத்தணும். ஏன்னா இப்போ நீங்கள் க்ரைம் செய்திகளை நிறைய ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரு ஈவன் க்ரைம் ரிப்போர்ட்டுன்றதுனால கேட்குறேன். இப்போது இந்த குற்றச்சாட்டு கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை வந்து கைது பண்ணுறோம், அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் சொன்ன விஷயத்தை கூட எஃப்ஐஆரில் பதிவு பண்ணி அதன் அடிப்படையில் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அப்போது ஒரு மீடியா ட்ரையல் நடத்தணும். நீங்கள் உண்மையாக ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம்ன்றது கோர்ட்டு. ஆனால் அந்த கோர்ட்டுக்குள்ளே போய் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக மீடியா ட்ரையல் மாதிரி வெளியில் பேச விட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா தாவேகா? இல்லை, இப்போ நீங்கள் கேஸை எந்த கிரிமினல் கேஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஆதாரம் என்னங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது இந்த கேஸில் நம்ம பார்க்குறோன்னா, எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்க, இளையராஜா அவர்களுக்கு ஒருத்தர் இளையராஜானா நான் சொல்றது அவருக்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி
நீங்கள் ஸ்பீக்கருக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் ஒரு மோஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் ஓட் பண்ணீங்கன்னா 35 கோடி கொடுக்குறதா இவரு சொல்றாரு. அவர் ஓட் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை, தனக்கு ஆதரவா செயல்படுங்க, நான் சொல்ற மாதிரி செயல்படுங்க, ஆதரவா செயல்படுங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. 35 கோடிங்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக இவர் வந்து என்ன கொடுக்குறாருன்னா, பாருங்க இவர் என்ன வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வாட்ஸ்அப்பில் இப்படி இவர் கூப்பிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க, லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்கிற மாதிரியும் கேட்டிருக்கலாம்ல, இல்லை வேறு மாதிரியும் பேசியிருக்கலாம்ல. ஸோ அதுக்கு வந்து ரெக்கார்டிங் தேவைப்படுது. ஸோ அந்த ஆதாரம் இல்லாததுனால தான் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக போகுதுங்கிற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க, நாங்கள் பெங்களூரில் இவங்க ஹவாலா பணம் ஏதோ லிங்க் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து கிண்டியில் அக்யூஸ்லாம் கிண்டியில் மீட் பண்ணி ஒரு கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க இவங்க. ஆனால் அடிப்படை ஆதாரம் இவர் ஃபோன் பண்ணி இதை சொன்னார், 35 கோடி இந்த விஷயத்துக்காக தான் கொடுத்தாருங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. அதனால தான் இந்த கேஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறதா பார்க்குறேன் நான். நிச்சயமா. அப்போது செந்தில் பாலாஜிக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் கிடைச்சதா நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுது. சரி, அதே ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தாவேக அரசு வந்து மத்திய அரசு எதுக்க வேண்டாம். இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, அதாவது துணைவேந்தர் தேடல் குழுவில் தாவேக அரசு தலைவர்கள் கண்டனம். அதாவது பல்கலைக்கழகங்கள் வந்து வேந்தரை நியமிக்கிறது தொடர்பாக வந்து 5 பேர் கமிட்டி அமைச்சிருக்கணும்னு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிறாரு. இப்போ இது வந்து பெரும் பின்னடைவு ஏற்படும், பாமக வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து குற்றச்சாட்டு இருக்காரு. இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் 2 விதமாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒன்று மாநில உரிமை, அது வந்து பாமக அன்புமணி ராமதாஸும் பேசியிருக்காங்க, திமுகலையும் அதுக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்கணும்னா, தமிழ்நாடுடைய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் 15-16 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் வைஸ் சான்சலரே கிடையாது. இன்னும் 5 யூனிவர்சிட்டிஸுக்கு வைஸ் சான்சலர் அவங்களுக்கான அந்த 3 வருஷத்துக்கான காலம் இப்போ முடிய போகுதுங்கிற மாதிரி நமக்கு செய்தி வருது. ஸோ இதனால் என்னென்னா, தமிழ்நாடு பப்ளிக் யூனிவர்சிட்டியில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. அகாடமிக் இஷ்யூஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸு, ப்ரொஃபஸர் நியமனமே வந்து செய்ய முடியல. இப்போ நீங்கள் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்தோம்னா அதில் 67% டீச்சிங் வேகன்சி, ஃபேக்கல்ட்டிலே வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. சம்பளத்தில் நிறைய சம்பளம் கொடுக்கலன்னு போராட்டம்லாம் கூட நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் இருக்காததுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ நம்ம வைஸ் சான்சலர் கமிட்டிக்கு நம்ம வந்தோம்னா முன்னாடி வந்து 3 பேர் இருப்பாங்க அந்த குழுவில். ஒரு சிண்டிகேட் நாமினி, ஒரு கவர்னர் நாமினி, ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட நாமினி. ஸோ இப்போ அப்புறம் வந்து மத்திய அரசு வந்து நீங்கள் யூஜிசியோட ஒரு நாமினியை கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் விஸ்வநாதன் அவர்கள் 2 நாள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 5 பேர் அதில் இருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினி ஒன்று எக்ஸ்ட்ரா அண்ட் மத்திய அரசு சொல்கிற மாதிரி யூஜிசி நாமினிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து மாநில உரிமையை வந்து கம்மி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பார்வை. ஏன்னா கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் வந்துன்னா வேந்தர் நியமனம் தொடர்பாக வந்து தமிழக அரசே முடிவு பண்ணிக்கலாம். அது தமிழக அரசுன்றது அன்னைக்கு திமுக இருக்கலாம், நாளைக்கு அதிமுக வரலாம், இப்போ இன்னைக்கு தாவேக இருக்கலாம், யார் வேணாலும் வரலாம், XRY என்னென்ன மாறலாம். ஆனால் இந்த விஷயத்தை திரும்ப நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு வேந்தரை நியமிக்கிற ஒரு அதிகாரத்தை கொண்டு போய் திரும்ப ஒரு ஆளுநர் கிட்ட கொடுக்கறதுன்றது மத்திய அரசு கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தானே ஒரு அர்த்தமாகும். இது மாநில உரிமையும் சேர்ந்து தானே பாதிக்கப்படும் அப்படின்றது தான் எதிர்க்கட்சியோட பார்வையாக இருக்குது. இல்லை, இது ஒரு கரெக்டான பார்வை தான். மாநில உரிமைகளை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான வாதம் தான். ஆனால் நீங்கள் அதை வேற ஒரு பார்வையிலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நீங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க மாநில உரிமைக்காக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்னு. உங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து அதோடைய தரத்தை வந்து தரம் கம்மியாகிட்டே இருக்கும்ல. ஏன்னா இப்போ நியமனம் இவங்க வந்து வைஸ் சான்சலர் இருக்க மாட்டாங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓகேப்பா பப்ளிக் யூனிவர்சிட்டியில் இத்தனை பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி ப்ரைவேட்டுக்கு தானே போவாங்க, நேரடியாக ப்ரைவேட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு நல்ல யூனிவர்சிட்டியே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு இருந்ததுன்னா நான் வேற யூனிவர்சிட்டி போகிறேன், நான் வேற காலேஜ் போகிறேன்னு போயிடுவாங்க. அதனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச் தேவைப்படுது. மாநில உரிமைகளும் முக்கியம், ஆனால் நம்ம பப்ளிக் யூனிவர்சிட்டிஸும் முக்கியம். அதை வந்து எப்படி நம்ம பேசி இதை சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். தாவேக அரசு அதான் பண்ண போகிறாங்க. எனக்கு திமுக அரசு வந்து ரொம்ப ஒரு சண்டை செய்யணுங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு பார்வையில் இருந்தாங்க. நிச்சயமாக. இப்போது டிடி நெக்ஸ்ட்டாக இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது 31 டிபார்ட்மெண்ட்டில் கடந்த காலங்களில் நடைபெற்ற விஷயங்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ரிவ்யூ பண்ணுறாரு. அதில் குறிப்பாக அவங்க ஒரு 3-4 விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது வந்து IAS IPS ஆஃபீஸர்கள் கடந்த காலங்களில் போன பர்சனல் அண்ட் அஃபிஷியல் ட்ரிப்ஸு, பணி நியமனங்கள், எந்தெந்த துறையெல்லாம் எப்படியான பணி நியமனங்கள்லாம் நடைபெற்றது, இது மாதிரியான விஷயங்களை சிஎம் வந்து ரிவ்யூ பண்ணுறாரு. சிஎம் ரிவ்யூ பண்ணி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட அடிஷ்னல் தகவலை கேட்குறாரு அப்படின்னு இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தி நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக அரசில் என்னெல்லாம் முடிவுகளை எடுத்தாங்களோ அதை ஃபுல்லாக அவங்க ரிவ்யூ பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா,
70 கன்சல்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 1 லட்சத்துக்கு மேலே மாத சம்பளத்தில் வந்து எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நடந்திருக்கு, அது வந்து ஆட்சிக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ரிவ்யூ போயிட்டுருக்கு. இது ரொம்ப ரொம்ப கிளியராகவே பார்க்குறோம். திமுக அரசு சார்ந்த யாராச்சும் இன்னும் சிஸ்டமில் இருக்காங்களா, இல்லை நம்ம ஃபுல்லாகவே புது ஆட்களை கொண்டு வரணுமா, இல்லை இந்த நியமனங்கள்லாம் கட் பண்ணி அந்த வரவு செலவை வந்து சரி செய்யணுமாங்கிற மாதிரி தான் ஒரு முடிவாக பார்க்குறேன். இது அதில் ஒரு கேள்வி இன்ட்ராக்ட் பண்ணது மணிக்கும், வரவு செலவுக்காக மட்டுமா, இல்லை அதிலேருந்து ஏதாவது தவறு நடந்தால் அதை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த விஷயத்தை சரி பண்ணணுன்ற நோக்கமும் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக அந்த நோக்கமும் இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் பார்க்குறோம். இப்போது சென்னை கார்பரேஷனில் வந்து ஏராளமான டெண்டர்களில் வந்து அவங்க கேன்சல் செஞ்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து 80 கோடியில் செய்ய வேண்டிய வேலைக்கு வந்து நீங்கள் 250 கோடி ரூபா வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கீங்கிற மாதிரி அவங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூடிலையும் அதை நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையில் நீங்கள் ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா, சிஎம்டிஏ 3500 கோடிக்கான ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்க ரிவ்யூ செஞ்சிட்ருக்காங்க, கேன்சல் செஞ்சிட்ருக்கிறதா அவங்க வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த தமிழ்நாடு குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப க்ளோஸாக, ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஈஸியாக கரெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டையும் அவங்க வந்து கேன்சல் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அதே செய்தியில் வந்து பீச் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட், மெரினாவை டெவலப் பண்ணுறதுக்கான சிஎம்டிஏ ஒரு பெரிய ப்ராஜெக்டை ரெடி பண்ணியிருந்தாங்க, அதையும் கேன்சல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா சிஎம்டிஏக்கு பெரிய அளவில் கடன் இருக்குது. இதே செய்தி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வேறு விதமாக வந்துச்சு. என்னென்னா, சிஎம்டிஏ ஒரு பிளானிங் ஆர்கனைசேஷன், அது வந்து சிட்டியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி வெறும் பிளானிங் அட்வைஸு, அதை மேற்பார்வைக்கான ஒரு ஆர்கனைசேஷன். ஆனால் அவங்களே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்களுக்கு 1500 ரூபாக்கான ஒரு டெபிசிட்டில் அவங்க இருக்காங்க. அவங்களோட டெபாசிட்ஸ் எல்லாம் அவங்க இழந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்துருச்சு. ஸோ அதோட தொடர்ச்சி என்ன கேள்வினா, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஊழல்களை கண்டறிஞ்சு அவங்க மீது நடவடிக்கை எடுக்க தாவேக அரசு முனைதா? ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இபியில் வந்து இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அதே மாதிரி நிதித்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் எந்தெந்த துறைகள்லாம் அதிகமான கான்ட்ராக்ட்லாம் பணம் பொழிக்கதோ அந்த துறைகளில் இருக்கிற ரிவ்யூ பண்ணுறதோட நோக்கம் வந்து திரும்ப திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை வந்து வெளிக்கொண்டு வரணுன்றது தாவேக முனைப்பாக இருக்கா? இல்லை, இதை நம்ம வெறும் ஊழல் பார்வையில் மட்டும் பார்க்க முடியாது, அதை நிதி பார்வையிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த தாவேக அரசோடைய வெள்ளை அறிக்கை நம்ம பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரவுக்கு மீறி ரொம்ப அதிகமாக நம்ம செலவு செய்கிறோம், செலவெல்லாம் நம்ம குறைக்கணுங்கிற மாதிரி தான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான அவங்களுக்கு வாதமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பார்வையிலையும் பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப தேவையில்லாத செலவுகள்லாம் செஞ்சு நிறைய கான்ட்ராக்டுக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க, இல்லை காசு கொடுத்துருக்காங்க, இல்லை அப்பாயின்மெண்ட் செஞ்சுருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று கம்மி பண்ணுறதா நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நிச்சயமாக இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னா வந்து திருமாவளவனுக்கும் வைகோக்குமான கிளாஷாக போயிட்டுருக்கு. அதாவது வந்து அது என்ன விஷயத்தில் அவங்க சொல்ல வராங்கன்னா வந்து தாவேகாவோட அமைச்சரவையில் பங்கேற்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் திமுகவோட நட்பாக தொடர்றேன் அப்படின்னு திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்தை ஒட்டி தான் வந்து வைகோக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் நடக்குது. அதாவது இந்த கருத்துக்கு வந்து நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்னு வைகோ சொல்கிறாரு. எனக்கு நோபல் பரிசு பரிந்துரைத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு திருமா சொல்கிறார். இதெல்லாம் எதை உணர்த்துது? இந்த தாவேகா கூட்டணிக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம் இருக்கா? அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுதா? அந்த கேள்விக்கு முன்னாடி திருமா அவர்கள் வந்து வேற ஒரு கருத்தும் சொல்லியிருக்காரு. அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேகாவும் திமுகவும் பாஜகவை எதிர்க்கிற மாதிரி ஒரு அலையன்ஸில் நேஷனல் லெவலில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி தமிழ்நாட்டில் சாத்தியமாக இருக்கும்னு நமக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டிய, இப்போ கேரளாவில் இப்போ இதே தான் வந்து நீங்கள் சிபிஎம்மும் காங்கிரஸும் வந்து பாஜக எதிர்ப்புன்ற ஒரே புள்ளியில் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இப்பயும் அதே தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சியாக வந்து காங்கிரஸ் இருக்காங்க, எதிர்கட்சியாக சிபிஎம் இருக்காங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இதே போல் பாஜக எதிர்ப்பில் தாவேகாவும் இருக்குது, திமுகவும் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் இந்தியா அலைன்ஸில் வரணும் அப்படின்றது அவர் சொல்ல வரதா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, ஆனால் அதில் வந்து வேற விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ரண்ட் சிபிஐ சிபிஎம்மும் சரி காங்கிரஸும் சரி கேரளாவில் 2 பேருமே நேஷனல் பார்ட்டிஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு நேஷனல் லெவலில் வேறு மாதிரியான அவுட்லுக் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இங்கே டிஎம்கேவும் டிவிகேவும் 2மே ரீஜனல் பார்ட்டிஸ் தான். அண்ட் டிவிகே வந்து இப்போ தான் ஃபார்ம் ஆன கட்சி. அவங்க உடனே வந்து திமுகவோட நேஷனல் லெவலில் ஒரு அலையன்ஸ்லாம் போவாங்களாங்கிற மாதிரி கண்டிப்பாக போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து ஆட்சியில் பங்கு அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஒரு மினிஸ்டர் இருக்கார், ரொம்ப சூப்பராக செயல்பட்டு இருக்காரு வன்னியரசு அவர்கள்.
ஆனால் இவங்க வந்து இல்லை நாங்கள் திமுகவோட நட்பில் தான் இருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது அவர் அடுத்த முடிவு என்ன எடுக்க போகிறாருங்கிற மாதிரி எல்லாரையும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டென்டர் ஹூக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரே பரபரப்புலேயே வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இதை செக்மேட் பண்ணுறதுக்கு தான் தாவேகா வந்து பாமகவோடைய ஓரளவு ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக நீங்களும் அந்த கேள்வி நான் கேட்கணும்னு இருந்தேன். பாமகவை நோக்கி தாவேகா நகருதா? ஏன்னா விசிகா வந்து ஒரு கிரெடிபிலிட்டியாக இல்லை. ஒரு டைம் இங்கே இருக்காங்க பேசுகிறாங்க, ஒரு டைம் வந்து இன்னும் திமுகவோட அலைன்ஸை தொடரும்ன்றாங்க, என்னை யாரும் அடிப்பணிய முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவங்க விசிகாயோட பாமக வந்து தனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு டிவிக்கு ஏதாவது எதிர்பார்க்குதா? இதை நம்ம 2 விஷயமா புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்களுடைய தாவேகாவோட ஐடியாலஜிக்கல் பொசிஷன் என்னவா இருக்கு? அவங்க வந்து செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அலையன்ஸ் அந்த பாலிடிக்ஸோடைய ஃப்ரேம் ஒர்க்கில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து விசிகா காங்கிரஸை தான் வந்து விசிகாவை தான் விரும்புகிறாங்க. ஆனால் விசிகா வந்து இந்த மாதிரியான ஒரு குடைச்சலை கொடுக்கறதா இவங்க பார்க்கறதுனால பாமகவை நோக்கி இவங்க ஜஸ்ட் ஒரு ஃபீலர் விடுறதா நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் 2வது விஷயம் என்னன்னா, விசிகா கிட்ட 2 எம்எல்ஏ தான் இருக்குது, பாமக கிட்ட 4 எம்எல்ஏ இருக்குது. ப்ளஸ் பாமகனால தான் ஏடிஎம்கே நார்த் தமிழ்நாடுல பெரிய அளவுக்கு ஒரு சீட்டை வின் பண்ணதா நம்ம பார்த்துருக்கோம். நிச்சயமா திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதிமுக அதிக இடங்கள்ல பாமகவோட சப்போர்ட் நிச்சயமா இருக்கு. கரெக்ட். ஸோ இதுதான் சிவி சண்முகம் கூட சொன்னார். அவர் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளே சொல்லிட்டாரு. பாமக பிச்சையால தான் வந்து அதிமுக அதிக இடங்களை வின் பண்ணதா கூட அவர் சொன்னார். அது அதிக அளவுமா பேசினாரா இல்லை உண்மையா பேசினாராங்கிறதே நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்களுக்கு அப்புறம் என்னை பொறுத்தவரை பிக்கெஸ்ட் கெய்னர் வந்து அன்புமணி ராமதாஸ் தான். அவருக்கு பவர் ரொம்ப அதிகமாக. இன்ஃபேக்ட் அவருடைய நடையுடை பாவனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வேறு மாதிரியான தோற்றம் நம்மளால் பார்க்க முடியுது. அவர் வந்து இப்போது பாமகவும் என்ன மாதிரியான ஒரு ஃபீலர்ஸை விடுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அவர் வந்து செக்ரட்டேரியட் போயிட்டு அந்த காவேரி விஷயத்தில் பேசி முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி அப்போசிஷன் பார்ட்டியை இன்வைட்டே பண்ணல, அவங்க கேட்குறாங்க, இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கான விஷயங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. எதிர்க்கட்சியின் கருத்தெல்லாம் வந்து கடந்த 50 ஆண்டுகள்ல யாருமே கேட்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு வாதத்தை அவர் வைக்கிறாரு. ஸோ இதுல எல்லாருக்குமே அட்வான்டேஜ் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்படியும் நடக்கலாமே. இப்போ விசிகா ரொம்ப அதிகமாக குடைச்சல் கொடுத்தாங்கன்னா பாமக பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காங்க, சரி அவங்களோட அலையன்ஸ் வைக்க முடியாதுன்னு சொல்றதுனால அவங்க 4 பேரும் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவோட ஒரு கூட்டணியில் அவங்க சின்னத்திலேயே, தட் இஸ் பாமகோட சின்னத்திலேயே கூட அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாமே. நீங்கள் வந்து அன்புமணியோட சந்திப்புக்கு பிறகான பேட்டியை சொன்னீங்க. சந்திப்புக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது வந்து மினிஸ்டர் இப்போ நம்பர் 2 இருக்கார் என்ன ஆனந்த், அவர் வந்து அன்புமணி ராமதாஸை செக்ரட்டரியேட்டில் கேட் வரைக்கும் வந்து ரிசீவ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார்றாரு. அப்புறம் அவர் சீட்டில் கூட அவர் உட்காராமல் அன்புமணி பக்கத்தில் உட்காந்தார். அப்போ வந்து விசிகாக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்களோ, நீங்கள் என்ன ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்தீங்கன்னா நான் பாரு, எனக்கு வந்து அன்புமணி கூட நான் வந்து என்னை சேர்த்துப்பேன் அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து தாவேகா வந்து விசிகாவுக்கு கொடுக்குதோ? இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓகே குடைச்சல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மட்டும் எங்களுக்கு இல்லை வேறவும் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு விசிகாவுக்கு தான் இந்த மெசேஜை கொடுக்கறதா நம்ம அதை. ஸோ இதனால் இப்போ தாவேகாவோட இமேஜ் வந்து போயிடாதா? இப்போ ஏன்னா வந்து சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து விசிகாவா இல்லை பாமகவானும் போது விசிகா வந்து ஒரு செக்யூலர் அலைன்ஸ்க்கு வந்து அது இவருக்கு விஜய்க்கு உதவும். ஆனால் இப்போ பாமகவை கூப்பிட்றது மூலம் விஜயோட இமேஜ் வந்து பின்னாடி வர மாதிரியான விஷயமா போக இல்லை. கண்டிப்பாக அந்த ஒரு கேள்வி அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இப்போது அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா மெம்பர்ஷிப் கூட என்டிஏ அலையன்ஸில் தான் கிடைச்ச மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அவர் பிஜேபி, தட் இஸ் மோடியோடைய பிஜேபியோட ஒரு நிறைய வருஷம் தொடர்ந்து அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம தாவேகாவினர்கிட்ட இதே வாதத்தை வைக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாமகவுக்கு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, நிச்சயமாக. ஸோ அதனால பேலன்ஸ் ஆயிடும். அதை ஏதாச்சும் இவங்க சொல்லி. இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி, நிச்சயமாக நிறைய விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி சித்தார்த். தேங்க்யூ. நேயர்களே, இன்று அச்சு விமர்சனம் நிறைவடைகிறது.